ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக மினி பேர்கர் குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி செய்கிற அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பட்டியும் நான் வீட்டிலேயே தான் செஞ்சுருந்தேன். இந்த சிக்கன் பட்டி பொதுவாக எல்லோரும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல ஈஸியான மெத்தடில் ஃப்ரை பண்ணி இருக்கக்கூடிய மாதிரியும் செஞ்சுருந்தேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். நான் இதில் 200 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். இந்த சிக்கனை பச்சையோடு போட்டுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். நான் இன்றைக்கி இதை கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணிட்டு அரைச்செடுக்க போகிறேன். அதுக்கு இந்த சிக்கனை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் நீங்கள் வாட்டர் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இதில் இருக்கிற தண்ணியை விட்டு குக் ஆகிறதுக்கு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இதில் எட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுண்டா செக் பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் பட்டி செய்கிறதுக்காக வேண்டி தான் நான் இந்த சிக்கனை ஃபஸ்ட்டில் குக் பண்ணி எடுக்கிறேன். இதை பொதுவாக இந்த மாதிரி குக் பண்ணாமல் தான் எல்லோரும் போட்டு அரைச்சி எடுப்பாங்க. அதை விட உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக சிக்கனை குக் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்தனால் உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே ஃப்ரை பண்ணி எடுக்கலும். இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த சிக்கனை நான் மிச்சம் குக் பண்ணி எடுக்கலை. இது ஒரு 5 மினிட் தான் குக் பண்ணி எடுத்தேன். இப்போ இதில் இருக்கிற இந்த வாட்டரையும் சிக்கனில் எட் பண்ணிட்டு இந்த சிக்கன் நல்லா ஆறதுக்கு அப்புறமா அரைச்சி எடுக்கணும். நாங்கள் சிக்கன் அரைக்கிறதுக்கு முதல் இந்த மாதிரி 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி சின்ன பீஸாக எட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பிரெட் ஸ்லைஸை ஃபஸ்ட்டுக்கு அரைச்சி எடுக்கிறேன். எங்களுக்கு 250 கிராம் சிக்கனுக்கு 2 பிரெட் ஸ்லைஸ் இருந்தால் போதும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நான் சிக்கனையும் எட் பண்ணுறேன். சிக்கனை கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா எட் பண்ணுங்கள். இது கூடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு எட் பண்ணுங்கள். அப்போ தான் இது குயிக்காக அரைப்படும். 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணுங்கள். பாதி லெமனை புழிஞ்சு விடுறேன். லெமன் சீட்ஸை வேறு எடுத்துக்கோங்க. 1 எக்கு நல்லா உடச்சி வேறு ஒரு பவுல் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஹாஃப் இதில் எட் பண்ணுறேன். மற்ற ஹாஃப் எங்களுக்கு லாஸ்ட்டுக்கு தேவைப்படும். பாருங்கள், இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா திக்காக தண்ணிக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி வாட்டர் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா திக்காக தண்ணிக்கணும். அப்போ தான் இதில் எங்களுக்கு பட்டி பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த சிக்கன் பட்டி செய்கிறதுக்கு 1/8 மெஷரிங் கப் தான் எடுத்துக்கிறேன். அதில் ஃபுல்லாக இந்த சிக்கன் இதில் எட் பண்ணிவிட்டு இதை ரவுண்ட் ஷேப்புக்கு நான் பிடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கி நான் 2 மெத்தடில் சிக்கன் பட்டி எப்படி செய்கிறேன் அப்படின்னு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் இந்த கையிலே வச்சு ரவுண்ட் ஷேப் பிடிக்கிறதுக்கு மாதிரி காட்டிக்கிறேன். இந்த மாதிரி சிக்கன் பட்டியை நான் கொஞ்சம் தடிப்பமாக தான் செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் நல்ல மெல்லிஸாக செய்யணும் அப்படின்னால் உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம். மேலும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனில் நீங்கள் செஞ்சீங்கனால உங்களுக்கு ஒரு 20 சிக்கன் பட்டி மாதிரி செய்யலும். நான் இது கொஞ்சம் தடிப்பமாக செஞ்சுக்கிற சொட்டி 15 சிக்கன் பட்டி தான் செஞ்செடுத்தேன். கையில் கொஞ்சம் ஆயில் எட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் பிடிங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமைக்கு வரும். செகண்ட் மெத்தட் நல்ல ஈஸியான மெத்தடில் ரவுண்ட் ஷேப் பிடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு 1/8 கப்பில் சிக்கன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 1/4 கப் ஒன்று எடுத்துக்கிறேன். அதாவது 1/4 கப். அதுக்கு மேலே ஒரு சொப்பின் பேகிலாட்டு இந்த மாதிரி ஒரு வெப்ஷீட்டை வேணும்னாலும் உங்களுக்கு போட்டுட்டு இதில் இந்த சிக்கன் எட் பண்ணுறேன். எட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பிடிச்சி எடுத்துக்கொள்ளிக்க உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் எல்லாம் ஒரே அளவுக்கு வரும். நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த சிக்கன் பட்டியை செஞ்சுருக்கொள்ளிக்கு இந்த பேக்கு கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளோத்தால் தொடச்சிட்டுடுங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பேக்கில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பிடிச்சி எடுத்தீங்கன்னால் இந்த பேக்லேயும் ஒட்டாமைக்கு வரும். பாருங்கள், இது பிகினர்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சிக்கன் பட்டியெல்லாம் ஒரே அளவுக்கு வரதுக்கு இந்த மாதிரி பிடிச்சி எடுக்கும். மேலும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் எட் பண்ணுறதாலுமே இந்த 1/4 கப் மெஷரின் கப் அளவுக்கே நீங்கள் பிடிச்சிடுங்க. இது கொஞ்சம் தடிப்பமாக வரமைக்கு கொஞ்சம் மெல்லிஸாக வரும். அப்போ இந்த ரவுண்ட் ஷேப் டகலம் மினி பேகருக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதெல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. நீங்கள் பிளேட்டில் ஒரு வெப்ஷீட் இல்லாட்டி ஒரு ஷொப்பின் பேக்கை கீழக்கு போட்டுட்டோ அதுக்கு மேலே இந்த பட்டியெல்லாம் வைங்க. அப்போ தான் இது ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு கலட்டி எடுக்க நல்ல ஈஸியாக இருக்கும். இது ஒரு 30 மினிட்ஸுக்கு நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்ல கட்டியானதுக்கு அப்புறமா தான் நாங்கள் இதை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், கீழே இந்த பேக் போட்டிக்கிற சுட்டி தான் இதை கலட்டுறதுக்கு நல்ல ஈஸியாகவே கலட்டி எடுக்கிறதுக்கு வருது. நீங்கள் இன்றைய தான் என்னோடய ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரிக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் காட்டும்.
உங்களுக்கு இந்த சிக்கன் பட்டியை சும்மா ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பேகரில் வைக்கவும் மேலும் நான் இன்றைக்கி இதில் பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணுறதுக்காக வேண்டி 1/2 கப்பை விட கொஞ்சம் குறைவாக கோதுமை எடுத்துட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த 1 எக்கில் 1/2 எக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு வாட்டரும் ஆட் பண்ணி இதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கிறேன். தோசைக்கு மாவு கரைக்கிறத விட கொஞ்சம் லூஸான பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் பட்டியை கோட் பண்ணுறதுக்கு நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸுக்கு பதிலாக சும்மா நார்மலாக பச்சை ப்ரெட்டையும் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அதை உங்களுக்கு கோட் பண்ணி எடுக்கவும் மேலும் அந்த மாதிரி கோட் பண்ணி எடுக்கக்குள்ளக்கே இது நல்ல கிறிஸ்பியாக வரும். கட்லெட்டுக்குமே உங்களுக்கு சும்மா ப்ரெட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதை வறுக்கவும் தேவையில்லை, பச்சையாகவே உங்களுக்கு கோட் பண்ணி எடுத்தாலுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்ததும் உங்களுக்கு உடனே ஃப்ரை பண்ணி எடுக்கவும் மேலும் இது ஃப்ரீசரில் உங்களுக்கு மிச்ச நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணவும் மேலும். அடுத்து பேக்கர் பன் செய்கிறதுக்கு நான் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். சுகர் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இது ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்கு. உங்களுக்கு இந்த டோ மிக்ஸ் பண்ணுறது ஹேண்ட் பீட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுக்கவும் மேலும் ஹெட் பீட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுனால உங்களுக்கு குயிக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துடலும். நான் இன்றைக்கி பொதுவாக எல்லாருக்கும் ஹேண்ட் பீட்டர் இருக்காது இல்லையா, ஐசட்டி கையால் எப்படி நீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு காட்டிக்கிறேன். இதில் 1 எக் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சால்ட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த ஈஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீவ் ஆனதுக்கப்புறமா எக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 2 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன், சரியாக 250 கிராம் இருக்கும். இந்த டோவை நாங்கள் நல்லா கொஞ்சம் லூஸான பதத்தை தான் நீட் பண்ணி எடுக்கணும், அப்போ தான் பன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நான் ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். இதில் சரியாக 2.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது சரியாக 30 கிராம் இருக்கும். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கையால் நான் நீட் பண்ணி எடுக்கிறேன். இதை நீங்கள் நீட் பண்ணக்குள்ளைக்கும் உங்களோட கையெல்லாம் சரியான மாதிரி ஸ்டிக்கி ஆகும். இது இந்த மாதிரி நல்ல லூஸான பதத்துக்கு தான் நீட் பண்ணி எடுக்கணும். கையில் இந்த மாதிரி நல்லா ஒட்டினாலும் பிரச்சனை இல்லைண்டு இதை நல்ல சாஃப்டான பதத்துக்கு நீங்கள் நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு இந்த டோவை பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்னும் நல்ல ஈஸியாக இருக்கும். நான் 1/2 கப் வாட்டரும் மறுபடியும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்ல சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீட் பண்ணி வச்சுருந்த டோவை இதுக்கு மேலே ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வைக்கிறேன். இது ஒரு 30 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 1 ஹவர் வரைக்கும் இந்த டோ நல்லா டபுள் சைஸ் வர அளவுக்கு இது அப்படியே வைங்க. இதை ஒரு க்ளோத்தால் தான் கவர் பண்ணிட்டு வைக்கிறேன். உங்களுக்கு லிட் இல்லாட்டி வெப் ஷீட்டால் கவர் பண்ணி வைக்கவும் இல்லை. பாருங்கள், இப்போ இந்த டோ நல்லா டபுள் சைஸுக்கு வந்துக்குது. இதை அப்படியே வேறு எடுக்கிறேன். இந்த மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த டோவை இதுக்கு மேலே வைக்கிறேன். இப்போ இதை நாங்கள் கட் பண்ணி எடுக்கணும். நான் ஒரு பேக்கர் பன் 35 கிராம் வர அளவுக்கு தான் செஞ்சேன். நீங்கள் அந்த அளவுக்கு மாதிரி செஞ்சுருக்கக்குள்ள உங்களுக்கு 15 பன் மாதிரி செஞ்சுருக்கலும். இதில் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் இது மாதிரி போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பன் நல்ல ஷேப்பாக வரும். பாருங்கள், எல்லா பன்னையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. கீழே பேக்கிங் சீட் போட்டுட்டு இதை ட்ரேயில் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் டபுள் சைஸ் வரதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதை வச்சுட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி க்ளோத்தால் கவர் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வைங்க. இது கொஞ்சம் டபுள் சைஸ் வரட்டும். பன்னுக்கு மேலே எட் பண்ணுறதுக்கு 1 எக் எட் பண்ணிட்டு இந்த எக்கை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே பன்னுக்கு மேலே நான் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், பன் கொஞ்சம் டபுள் சைஸுக்கு வந்துக்கிட்டு இப்போ இதுக்கு மேலே இது இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பன் கொஞ்சம் நல்லா டபுள் சைஸ் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் இதை அவனில் போட்டு பேக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பன் நல்லா கடையில் வாங்கின மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு மேலே நான் லைட்டாக கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எள்ளு ஆட் பண்ணாமலே இது சும்மா பேக் பண்ணி எடுக்கும் மேலும், ஆனால் எள்ளு ஆட் பண்ணினால் பேக்கர் பன்னுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து அவனில் வைக்கிறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு 2 மினிட்ஸுக்கு முதல் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் நல்லா ஹீட் ஆகினதுக்கப்புறமா இதை அப்படியே அவனில் வைக்கிறேன். இது ஒரு 30 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 25 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்தாலும் போதும். இந்த பன் பாருங்கள், பன் நல்லா பேக்காகி வந்திக்குது. இப்போ இது நல்லா சூடாகிக்குது. இதை நல்லா ஆற வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க, அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும்.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் பெரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த சிக்கன் வந்து உள்ளுக்கும் நல்லா வேகிறதுக்கு மாதிரி இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிக்கன் பட்டி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்ததும் அடுத்தது பேக்கருக்கு சோஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து மயோனஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே மயோனஸ் ரெசிபி போட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட் சில்லி சாஸுக்கு பதிலாக சும்மா நார்மலாக சில்லி சாஸ் ஆட் பண்ணுவோம். மேலும் அப்படி இல்லாட்டி வெறும் டொமேட்டோ சாஸும் மயோனஸையும் ஆட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோஸ் ரெடி ஆகிடுது பாருங்கள். இந்த பன்னு வந்து நல்லா சாஃப்டாக வந்துக்குது, நல்லா ஆறிக்குது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் 2ஆ. இதை கட் பண்ணி எடுத்ததும் இதுக்கு மேலே வந்து நான் சோஸ் ஆட் பண்ணுறேன். நான் இதுக்கு மேலே வந்து நல்ல ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி வெறும் சோஸ் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணுவோம். மேலும் நீங்கள் ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணுறதுனால ஒரு சீஸை 4ஆக கட் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஆட் பண்ணினாலும் இது நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இதுக்கு மேலே இந்த மாதிரி சிக்கன் பட்டியை வச்சுட்டு இதுக்கு மேலே டொமேட்டோவும் வெங்காயமும் கூடவே சலட் இலையும் வைக்கிறேன். இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாம் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.